நாங்கள் வந்து ஈரோட்டில் இருந்து வரோங்க. என்னோட மகனுக்கு திருமணமாகி ஒரு 3 ஆண்டு காலம் குழந்தை இல்லாத இருந்ததுனால தொட்டமல்லூர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோதியர் சொன்னார். யூடியூப்பில் தொட்டமல்லூர்னு போடும்போது நம்ம அந்தியூரில் இருக்கிற மதன் மோகன கிருஷ்ணன் அந்த சேனல் தான் வந்தது. அப்போ நான் அவர் பூசாரிகிட்ட கேட்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் அங்கேருந்து இங்கே கொண்டு வந்து நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். தொட்டமல்லூரில் இருக்கிற அதே கிருஷ்ணர் தான், மதன மோகன கிருஷ்ணர் தான் இங்கேயும் இருக்காரு அப்படின்னு சொன்னார். என்னோட மகளும் மற்றவர்களும் கோயிலுக்கு வந்துட்டு வந்தாங்க. 1 மாதம் வந்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு யாகம், குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் ஒரு யாகம் நடத்துனாங்க. அந்த யாகத்தில் கலந்துக்கிட்டு குழந்தைங்க சாமி கும்பிட்டு வந்தாங்க. இப்போ வந்து அழகான ஒரு குட்டி கிருஷ்ணன் வந்துட்டாரு. அவருக்கு நேரத்தோட 6 மாதம் முடிஞ்சுது. இன்னைக்கு 7வது மாதம் அவருக்கு வந்து மதன மோகன் கிருஷ்ணன்கிட்டயே வச்சு அவருக்கு சாதம் ஊட்டி இருக்கோம். குழந்தை இல்லாமல் மகளுக்கோ மகனுக்கோ குழந்தை இல்லாமல் வருத்தப்படுற தாய் தகப்பனாகட்டும், அந்த தம்பதியராகட்டும், மனமுருக வேண்டி மடியேந்தி பிச்சை கேட்டு இந்த மதன மோகன கிருஷ்ணன் கிட்ட நின்றீங்கன்னா உங்களுக்கான வாரிசு கண்டிப்பாக வரும். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் வரக்கூட இல்லை, குழந்தைங்க தான் வந்தாங்க. நான் வீட்டில் இருந்து தான் அவரை வேண்டியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு புத்திர பாக்கியம், வம்ச விருத்தி கண்டிப்பாக இருக்கும். அதனால் எல்லாரும்